வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளினுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டோ அல்லது எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இந்த சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ராசியில் இந்த சிம்மம். ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவுக்கு கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குணமும் இருக்கும். இந்த ராசியில் தானே
பூரம் மகம் உத்திரம் இருக்கு சூரியனுடைய நட்சத்திரம். சுவாமி ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மகம். ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம். அதனால தான் இந்த ஆடிப்பூரம், மாசி மகம், பங்குனி உத்திரம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. ஆனால் என்ன, அங்கே சூரியன், சுக்கிரன் இந்த மாதிரியான கேதனுடைய தொடக்கம் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் நிதானத்தை எப்பவுமே கடைபிடிக்க மாட்டாங்க. தான் தோன்றித்தனமாக இருக்கும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது புரிதலே இருக்காது. ஆனால் ரொம்ப இவர்களில் அன்பாக காரியத்தை சாதிக்கணுமே வழிய இப்படித்தான் அப்படித்தான் நம்ம பேசணும்னா இவர்களுக்கு தான் லாஸ் ஆகிடும். இவங்களுடைய கோபமே இவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகளை இழக்கக்கூடியவர்களும் இவர்கள் தான். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா மிக கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மன அமைதியை தெளிவுபடுத்துங்க. தியானத்தை கடைபிடிக்கிறதோ, இறை வழிபாடு, மனமே கோயில் இறைவனே தெய்வம்னு கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். மூன்றாவது நபர்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒற்றுமை குறைபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருந்ததுன்னா குடும்பம் ரெண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. பிள்ளைகள் வழியில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போன பிள்ளை வேலை பிடிக்கல, நான் திரும்பி வந்துடுறேன்னும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே தட்டிக்கிட்டே போயிடுங்க. ஒரு 5 மாதம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் கால சூழ்நிலை மாறும் பொழுது இவர்களுக்கு அற்புதமான பதவி பணி உயர்வு தரும். ஆனால் இந்த மாதம் மனச்சிதறல்கள், மன சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதில் கவனமாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் அனுசரித்து போங்க. படிப்பில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. கவனமாக படிக்கணும். இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனத்தை நீங்கள் கையாளுறீங்களோ அற்புதமான மாதமாக எதிர்காலமே அமையும். பதவி பணி உயர்வு உண்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் வருவதற்கு உண்டு. கொஞ்ச காலம் இவ்வளோ காலம் தள்ளிட்டீங்க இல்லையா, இன்னும் கொஞ்ச காலம் கடைபிடிக்கிறது நல்லா இருக்குங்க. வெளியிடம் வெளிநாடு போவதற்கு வாய்ப்புகள் வரும். கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் பார்த்தா வெளிநாட்டில் இருக்கிறவங்க நான் திரும்பி இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பண விரயத்தை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. பொதுவாக தெரியாத தொழிலில் ஈடுபடுவாருங்க. ஒருத்தவனுடைய பேச்சை கேட்டு கடைசியில் அந்த நபரும் கைண்டின்னு போயிடுவார். இவங்க நின்றுவாங்க. அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய தொழில் தொடங்குறீங்க, கவனமாக இருக்கணும். புதிய முதலீடில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் மட்டும் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகள் பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செய்கிற வேலையில் நிதானம் வேணும், கவனமாக இருக்கணும். உங்கள் வேலையை நீங்கள் கூடுமான வரைக்கும் நீங்களே செய்ய பழகிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவ தான். அதனால தான் மகமாயின்றோம். இந்த மாரியம்மன் வழிபாடு, இந்த மகத்தில் பிறந்தவங்க மாரியம்மன் வழிபாடு செய்கிறது வெள்ளிக்கிழமையில், செவ்வாய்க்கிழமையில், ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய இடர்பாடுகள்லேருந்து தாண்டி வெளியே போயிடலாம், தப்பிச்சிக்கலாம். முருகன் வழிபாடு பண்ணுவதும் ரொம்ப அற்புதம். இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு செய்கிறது மிக நல்லா இருக்குங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா மாசி மாதம் மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.